திருப்பூரில் நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்த கௌசல்யா என்ற பெண் சிகிச்சை பலனின்றி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளித்த பெண் படுகாயங்களுடன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மாலை 7 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மனு எழுதி கொடுக்கும் இடத்துக்கு வந்த பெண் ஒருவர் திடீரென்று தான் கொண்டு வந்த கேனில் இருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீப்பற்றி வைத்துக் கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து உடலில் தீயெறிய சத்தமிட்டபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வராண்டாவை நோக்கி ஓடி வந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஓடி வந்து பெண்ணின் உடலில் பற்றி எரிந்து தீயை அணைத்து 108 ஆம்புலன்ஸ் வாயிலாக பெண்ணை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். அங்கு அந்த பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வீரபாண்டி போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்த பெண் உடுமலையைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியர் பிரபாகரனின் மனைவி கௌசல்யா என்பதும் இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு நடந்ததன் காரணமாக இந்த தீக்குளிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கலாம் என வீரபாண்டி போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அப்பெண்மணி எதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் எனவும் வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி செந்தில், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.